எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னொரு சுவையான செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு நன்றி. கரண்ட் அஃபேர்ஸ், தேசிய அரசியல், மாநில அரசியல், தேர்தல் முடிவுகள் இவற்றை பற்றி ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்திற்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. யார் அப்பம் வீட்டு காசு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அரசியல் சர்ச்சையாக உருவெடுத்து தமிழக வெள்ள நிவாரணப் பணிகளிலே எது உண்மையான பிரச்சனை அப்படிங்கிறதே மக்களுக்கு தெரியாத அளவிலே அந்த சர்ச்சை பெரியதாகிவிட்டது. ஒரு சில நாட்களுக்கு முன் பத்திரிகையாளர்களை சந்தித்த தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் திமுக இளைஞர் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் மத்திய அரசிடம் நிதி கேட்பதை பற்றி ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு யார் அப்பா வீட்டு காசையும் நாங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லுவது பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்திருக்கிறது. முதல் விஷயத்திலே இதில் ஒரு மாநிலத்திலே மந்திரி பதவி வகிக்கக்கூடிய ஒரு தலைவர் இப்படி பேசலாமா அப்படிங்கிற ஒரு கருத்து பலவாறாக பல பேர் சொல்லியிருந்தாலும் கூட உண்மையிலே இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆன்டி மோடி எதிர்ப்பு அரசியலினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறத பலரும் சொல்லுகிறார்கள். கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் அந்த மோடி எதிர்ப்பு அல்லது மத்திய அரசு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்து பிரயோகப்படுத்தி அதை தேர்தல்களிலே மக்களுக்கு பாஜக மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக திருப்புவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இதில் யாருக்குமே சந்தேகம் கிடையாது. மாநில அளவிலே பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம். மாநிலத்திலே எந்த விதமான மக்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த மக்கள் பிரச்சனைகளிலிருந்து அந்த ஒரு உண்மையிலிருந்து திசை திருப்புவதற்கு இந்த மாதிரி மத்திய அரசு தந்திரங்கள், மத்திய அரசு எதிர்ப்பு அல்லது மத்திய அமைச்சர்களை பற்றி பேசுவது, அதே போல் ஆளுநரை பற்றி பேசுவது, இவற்றையெல்லாம் திமுக ஒரு பெரிய தந்திரமாகவே பயன்படுத்தி வருகிறது அப்படிங்கிறது தான் இதில் கலை யதார்த்தம். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த விஷயம் குறித்து நேற்று புதுடில்லியிலே மத்திய அரசினுடைய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அவர் செய்தியாளரிடம் பேசியலே அப்போது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசிய அந்த விதத்தை பற்றி கடுமையான கண்டனங்களை தெரிவித்தது மட்டாமல் நிர்மலா சீதாராமனும் சற்று கோபப்பட்டு பேசினார் அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்ததே. இப்போது ஒரு மாநில அமைச்சர் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசும்பொழுது யார் அப்பம் வீட்டு காசு, ஆத்தா போன்ற சொற்களை எல்லாம் பயன்படுத்துவது எந்த விதத்திலும் சரியல்ல என்றும் இது தவறு அப்படிங்கிற மாதிரியும் சுட்டிக்காட்டி சற்று காட்டமாகவே நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறார். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, டிசம்பர் 12 அன்றே தமிழக அரசுக்கு 4000 கோடி ரூபாய் அட்வான்ஸ் நிவாரணம், அதாவது அந்த நடக்க இருக்கும் நிவாரணப் பணிகளுக்கு ஒரு அட்வான்ஸாக ஒரு முன்தொகையாகவே 4000 கோடி கொடுக்கப்பட்டது என்ற விஷயத்தையுமே முற்றிலுமாக இங்கு மாநில அரசு மக்களுக்கு தெரிவிக்காதபடி தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. அந்த 4000 கோடி கொடுத்துருக்கங்கிற செய்தியை நிர்மலா சீதாராமன் பதிவு செய்ததற்கு பிறகு இங்கு திமுகவுடைய அமைச்சர்கள் சிலரும் மற்றும் திமுகவுடைய அந்த உறுப்பினர்கள் சிலருமே அந்த 4000 கோடி சென்னையில் பாதாளம் சாக்கடைகள் சரி செய்வதற்கு, ட்ரைனேஜ் சிஸ்டம் சரி செய்வதற்கு பயன்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தகவலை நேற்று மத்திய அமைச்சர் பதிவு செய்த வரை இவர்கள் யாருமே பொதுவெளியிலே தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதிலிருந்தே மக்கள் நிவாரணத் தொகை அல்லது வெள்ள நிவாரணத் தொகை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போன்றவற்றிலுமே கூட அரசியல் ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது. இந்த மாதிரி விஷயங்களை மக்களிடையே அரசியலாக்கி அதன் மூலமாக வாக்கு தேடும் ஒரு எண்ணம் தான் மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கிறதான் ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிற நம்ம அறிந்ததே. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது எந்த சந்தர்ப்பத்திலுமே இந்த மாதிரி நேரடி தாக்குதல்கள், குறிப்பாக அந்த ஒரு ஆஃபீஸ் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகு சேர்க்காது என்று சொல்லக்கூடிய விஷயங்களை அவருடைய அந்த கட்சி பேச்சாளர்களையும் அவர்களை விட்டு இல்லை பிற மந்திரிகளை விட்டு தான் பேசுவார். அவராக பேச மாட்டார். ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் தனிப்பட்ட தாக்குதல்கள் ஒரு மாநிலத்துக்கு, மாநில அரசுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் மாநில அரசிலே முக்கியமானவர்களுக்கும் மத்திய அரசிலே இருப்பவர்களுக்கும் அந்த ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் நன்றாக இல்லை என்று சொன்னால் உறுதியாக
நிச்சயமாக வந்து அந்த மாநிலத்துக்கு வந்து பெரிதாக நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது தாமதமாகக்கூடும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து பக்கத்தில் வந்து கேரள மாநிலம் இடது ஜனநாயக முன்னணியுடைய அங்கு முதலமைச்சராக வந்து பினராயி விஜயன் இருக்கிறார். மாநில அரசியலை பொறுத்தவரை வந்து பிஜேபியும் இடது ஜனநாயக முன்னணி அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து எலியும் பூனையும் போலத்தான் தினமும் எதிரெதிரே போராட்டங்கள் நடத்தி கொள்வார்கள். வார்த்தை பிரயோகங்கள் மிக கடுமையாக இருக்கும், அரசியல் மிக கடுமையாக இருக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையுமே முதலமைச்சர் பினராயி விஜயனோ அல்லது அவருடைய கேபினெட்டிலே மந்திரியாக இருப்பவர் யாருமே வந்து நரேந்திர மோடி பிரதமராக இருப்பதையோ அல்லது அவருடைய மூத்த மந்திரிகளையோ தாக்கி பேசுவது, கொச்சையாக பேசுவது இதையெல்லாம் வந்து செய்கிறதே கிடையாது. ஏனென்று சொன்னால் மாநில அரசின் தேவைகளுக்கு மத்திய அரசின் உதவி கட்டாயம் தேவை. அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற சொல்லுவாங்க. மத்திய மாநில உறவு நன்றாக இருந்தால்தான் மாநிலத்துடைய உரிமைகளை கேட்டு பெற முடியும். அதே போல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனைகளாம் சமாளிப்பதற்கு வந்து அந்த ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரக்சரில் வந்து உறவுகள் சுமூகமாக இருப்பது முக்கியம். இதை மனதில் வைத்து கொண்டு தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது எந்த சூழ்நிலையில் வந்து அவர் முன்னின்று இந்த மாதிரி தாக்குதல்களை அரசியல் பிரயோகங்களை செய்யவே மாட்டார். அதற்கு வந்து அவருடைய பேச்சாளர்களை பயன்படுத்துவார், இல்லை கட்சியுடைய ஒரு சிலரை பயன்படுத்தி விட்டு அதற்கு பிறகு வந்து டேமேஜ் கண்ட்ரோல் தேவைன்னாக்க வந்து அப்போ கலைஞர் கருணாநிதி முன்னிலையில் வந்து இது இப்படி பேசினது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசோடு வந்து உறவு சுமூகமாக இருக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் இப்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த ஒரு அந்த ஸ்டைலை வந்து அவங்க இழந்துட்டதாக தெரிகிறது. அதற்கான காரணம் என்ன என்று தெரியவில்லை. ஒன்று வந்து அந்த ஒவ்வொரு லீடர்ஷிப்புக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ கருணாநிதி காலத்தில் இருந்த ஸ்டைல் வேறு, இப்போ வந்து முதலமைச்சராக மு.க. ஸ்டாலினோட ஸ்டைல் வேறுன்னு இருந்தால் கூட இது வந்து மாநிலத்திலே வந்து மக்கள் நலனுக்கு உகந்ததல்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வந்து யார் சரி யார் தவறுங்கிறது ஒரு புறம் இருப்பினும் கூட உதாரணத்துக்கு வந்து மத்திய அரசு வந்து இதை வந்து நேஷனல் டிசாஸ்டர் ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருக்கிறது. அதற்குமே வந்து நேற்றைய பத்திரிகை கூட்டத்தில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து நிர்மலா சீதாராமன் விளக்கம் சொல்லியிருக்காங்க. அந்த விளக்கத்தை வந்து இங்கே தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகைகள் வந்து நிர்மலா சீதாராமனுடைய படத்தை போட்டு தலைப்புச் செய்தியாக வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் கூட அது பேரிடராக அறிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான விமர்சனத்தோடு பல பத்திரிகையாளர்கள் யூடியூப்லாம் கூட வந்திருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த விக்டிம்ஸ் ஆஃப் ஆல் திஸ் பாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி அரசியல் உடைய சேதாரம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களுக்கு தான். தூத்துக்குடி தென் மாவட்டங்கள் முன்னதாக சென்னையில் வந்து ஃப்ளட்ஸில் பெரிய பாதிப்பு வந்து மக்கள்லாம் அவதிப்பட்டார்கள். அதே போல் இப்போதைக்கு வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் வந்து பெரிய அளவில் வந்து உயிர் மற்றும் பொருள் சேதாரம் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்றோ முந்தானேற்றோ வந்த ஆங்கில பத்திரிகைகள் வந்து தூத்துக்குடியில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 150 அல்லது 200க்கும் மேற்பட்ட உயிரிழப்புக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பெரிய அளவில் வந்து இங்குள்ள மீடியா கவர் செய்யவில்லைங்கிறது ரொம்ப சோகமான செய்தி. இந்த மாதிரி விஷயங்களை வந்து மறைப்பதன் மூலமாக உறுதியாக வந்து இந்த ஒரு கெலாமிட்டி, இந்த டிசாஸ்டர், இந்த பேரிடருடைய அளவை வந்து குறைத்து காட்டுவது அப்படிங்கிறது வந்து கட்டாயம் வந்து நல்லதில்லை மாநிலத்திற்கு. ஏன்னா மாநிலம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய தொகையை கேட்கிறதுன்னு சொன்னால் அந்த பெரிய தொகை கிடைக்க வேண்டும் சொன்னால் உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்வது மிக மிக முக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு வந்து அந்த குஜராத் புஜ்ஜில் வந்து அந்த பூகம் வந்த பொழுது அதன் பிறகு பல பேரிடர்களை வந்து எந்த சூழ்நிலையுமே வந்து அந்த கெலாமிட்டியோட மேக்னிட்டியோட வந்து குறைச்சி யாரும் காட்டுறதில்லை. அதை இங்கு செய்கிறார்களா செய்யவில்லையா தெரியவில்லை. உண்மை நிலவரத்தை எடுத்து சொன்னால்தான் அந்த அந்த பிரச்சனையுடைய ஒரு மேக்னிட்யூட், அந்த பிரச்சனையுடைய வலிமை, அந்த பிரச்சனையுடைய ஆழம், அந்த பிரச்சனையுடைய மக்கள் சிக்கல்கள் என்ன அதெல்லாம் வந்து சரியான அளவில் தெரிவிக்கப்பட்டால்தான் மத்திய அரசு வந்து எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு செய்வார்கள். இதில் வந்து அரசியல் ஒரு புறம் இருந்தாலும் கூட கடைசியில் வந்து அந்த உதவி செய்ய போவது முடிவு செய்ய போவதெல்லாம் வந்து அமைச்சர் தரப்பில் இல்லை. எல்லாம் வந்து அதிகாரிகள் வருவார்கள், அதிகாரிகள் குழு வரும். அந்த அதிகாரிகள் குழு டெல்லியிலிருந்து வரும் பொழுது மாநில அதிகாரிகள் வந்து சரியான தகவல்களை தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவித்தால்தான் வந்து சரியான உதவிகள் கிடைக்கும், மக்களுக்கு அந்த உதவிகள் போய் சேரும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த மாதிரி ஆப்ரேஷனல் இஷ்யூஸ், அதாவது ஒரு பெரிய கெலாமிட்டி, ஒரு பெரிய பேரிடருக்கு பிறகு மக்களுக்கு நல்லது எப்படி நடக்க வேண்டும், அதற்கு வந்து என்ன விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு நடைமுறை, ஒரு அரசியல் நல்லது என்பதை நோக்கித்தான் மத்திய அரசும் மாநில அரசும் பயணிக்க வேண்டுமே தவிர இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள், தடித்த வார்த்தைகள் வந்து அரசியலில் வந்து ஒரு நாகரீகங்கிறது மட்டுமல்ல, இதனால் யாருக்கும் எந்த பயனும் ஏற்படாது அப்படிங்கிறது தான்
ரொம்ப ஒரு சோகமான விஷயம். மீண்டும் பல பேரும் சொல்லுகிறார்கள், இந்த வெள்ள பாதிப்புகள், மழை பாதிப்புகளுடைய அந்த பேரிடருடைய ஆழத்தை, அந்த பேரிடருடைய சீரியஸ்னஸை வந்து சரியாக மத்திய அரசுக்கு பிரதிபலித்து காட்டவில்லை அப்படிங்கிறது ஒரு கருத்தாக பலரும் சொல்லுகிறார்கள். மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து வாக்குகளுக்கு எந்த அளவுக்கு பயன்படும்னு தெரியவில்லை. இப்போ நடக்கிற பேரிடரை வைத்துக்கொண்டு கூட 2024 தேர்தலில் நமக்கு எப்படி பயன்படும் என்ற நோக்கத்தோடு யார் செயல்பட்டாலும், அது வந்து திமுகவாக இருக்கலாம், இல்லை பாஜகவாக இருக்கலாம், அப்படி அந்த நோக்கத்தில் செயல்படுவார்கள் என்று சொன்னால் உறுதியாக அதனால் மாநில மக்களுக்கு எந்த விதமான பயனும் ஏற்படாது. எப்படி நம்ம ஏற்கனவே இந்த ஆளுநர் முதல்வர் மோதலில் வந்து மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம கருத்துக்களை கேட்டறிந்தோமோ, அதுபோல் இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள்லாம் வந்து ஒரு அரசியல் களத்திலே பயன்படுமே தவிர மக்களுக்கு அடித்தட்டிலே கஷ்டப்படுபவர்களுக்கு, குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்து வீடெல்லாம் இடிஞ்சு தானாக விழற இமேஜஸை பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி அரசியல் வார்த்தை ஜாலங்களால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது தான் பாட்டம் லைன். நான் முன்னமே சொன்னது போல் திமுக தலைவராக கருணாநிதி இருந்த காலத்தில் வந்து எந்த சூழ்நிலையுமே இந்த மாதிரி ஒரு கிரைசிஸான நேரத்தில் வந்து தேவையில்லாத வார்த்தை மோதல்கள் இருந்ததில்லைங்கிறத நம்ம குறிப்பாக பார்க்கணும். ஆக திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சியை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு மாற்றம் இது. அந்த ஸ்டைல் மாறி இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து வருகின்ற மாதங்களிலே வந்து அல்லது வருகின்ற வருடங்களை வந்து திமுகவை பொறுத்தவரை வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக முதல்வராக வரக்கூடியவர் அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்ததே. ஆக அந்த அலுவலுக்கான அந்த டெக்கோரம் கட்டாயம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியங்கிறது தான் முக்கியம். ஏன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து இங்கே மாநில அரசு தான். இங்குள்ள பிரச்சனைகளுக்கு மக்கள் வந்து யாரை பார்க்கிறார்கள்? மாநில அரசுடைய முகத்தை தான் பார்க்கிறார்கள். நாளைக்கு வந்து இங்கே உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்கு சொன்ன நிர்மலா சீதாராமன் இதுவரை தேர்தலிலே போட்டி போட்டது கிடையாது. அதனால் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் மூலமாக வாக்குகள் பெற வேண்டும் என்ற அவசியம் நிர்மலா சீதாராமனுக்கு இல்லை. அதே போல் ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து தேசிய அளவில் வந்து 20-25 மாநிலம் 30 மாநிலங்களை பார்ப்பவர்கள், அந்த மாநிலத்துடைய எல்லா மாநிலத்துடைய பிரச்சனையும் போய் பார்ப்பவர்கள். அதனால் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை மட்டுமே அவர்கள் கருத்தில் கொண்டு பேசுவார்கள், செய்வார்கள், நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நம்ம மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வந்து ஒரு நல்ல ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். குறிப்பாக இந்த மூத்த மந்திரிகளுக்கு இடையே ஆன பேச்சுக்கள் வந்து ஒரு சகஜமாக இருந்தால்தான் மக்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு நாளை வந்து ஒரு அவசர வேலையாக உதயநிதி ஸ்டாலின் டெல்லிக்கு சென்று நிர்மலா சீதாராமனை சந்தித்து சில விஷயங்களை நடத்தி பெற வேண்டும் இந்த மாநிலத்துக்காக என்று சொன்னால் அப்பொழுது என்ன ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்துக்கலாம். ஆக இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் வந்து சுத்தமாக மக்களுக்கு நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இதில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மிக மிக முக்கியமாக பாதிப்புகளுடைய மேக்னிடியூட், அந்த அளவையை வந்து சரியாக காட்டவில்லை என்று சொன்னால் அதனால் மாநிலத்திற்கு தான் மக்களுக்கு தான் நஷ்டமாகுங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. யார் அப்பா வீட்டு காசாக வேணால் இருக்கலாம், ஆனால் உறுதியிலே அதனுடைய அந்த பயன்கள் வந்து அரசு மக்கள் வரி பணம், அந்த மக்கள் வரி பணம் மக்களுக்கு சரியான விதத்தில் பயன்பட வேண்டும் அப்படிங்கிறதான் முக்கியமே. அதை தவிர இந்த வார்த்தை பிரயோகங்கள் முக்கியம் இல்லை அப்படிங்கிறதான் இதில் உள்ள விஷயம். இதை பற்றி சொல்லத்தான் வந்திருந்தேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.